அம்பிகைய சடையம்மாள சடையம்மாளிங்கத படிக்க கதை படிக்க அருள்புரிவ கலைமகள கதை படிக்க ஏ சடமுனி பள்ளும் விரிசடையும் விரித்தாடும் ஜடமுடியா எரிக்கும் கண்ணு சவந்த முகம் ஏக போக சடமுடியா சடையோடு பிறந்தவள அம்பிகைய சடையம்மாள ஒன்புகளை பார போறோம் அம்மா உன்கதைய பாடும்போது ஏ சடையம்மாள எனக்கு ஓடி வந்து அருள் பாடும்போது அம்மா ஒன்னாவது சமுத்திரமா உப்பு தண்ணி பெருங்கடலா இரண்டாவது சமுத்திரமா இரண்டாம் கடல் கருங்கடலா மூணாவது சமுத்திரமா மூணாங்கடல் மோர்கடலா ஏழு நல்ல கடலுக்கப்பா ஏழு நல்ல கடலுக்கப்பா நாகலோகப்பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவா நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நலமுடனை வாழ்ந்துவா அப்போ நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கோடிக்கும் ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்தால குறைவும் இல்ல மன்னவனும் தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்துவா உடலும் நல்ல உயிரும் போ ஒற்றுமையா வாழ்ந்துவா நகமும் நல்லோ சதையும் போல நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நலமுடனே வாழ்ந்து நாகக்கண்ணி ஏ நாகராஜன் நாகக்கண்ணி அதாவது ஐயா ஒன்னல்ல இரண்டல்ல 7 கடலுக்கு அப்பால சரி நாகப்புத்து நாகப்புத்துன்னு சொல்லுதாமே ஆமா உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன் கரெக்டா பதில் சொல்லிடணும் நீங்க நாகப்புத்த கட்டுவது யார் கட்டுவா கொத்தனாரு கொத்தனாரே கட்டுவாரு வீடு கட்டுறாரு யோ நாகபுத்த கட்டுவது யார் கட்டுதா கரையான் தான் கட்டும்னே நாகபுத்தன் நாகம் கட்டாம எப்படி கரையான் கட்டுச்சு கரையான் தான் கட்டும் நாகம் அதுக்கு பிறகு தான் போய் உள்ள இருக்கும் அதாவது என்ன ஐயா சொன்னது உண்மைதான் ஆமா நாகபுத்த என்னைக்கும் நாகங்கள் கட்டாது கட்ட மாட்டாங்க கட்டாது அது கட்டாது இந்த கரையான்கள் எல்லாம் வெயில் வெயிலுன்னு பாராம மலையும் மலைன்னு பாராம கரையாங்கல் மண்ணெடுக்கிறது மனிதனுடைய கால்படாத இடத்துல மண்ணெடுக்கணுமா மனுஷன் ஈசம்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப கரையான்கள் எல்லாம் கால்படாத இடத்துல மண்ணெடுத்து ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு பெரிய புத்தா கெட்டுமா கட்டிடும் அது வரைக்கும் இந்த நாகங்கள்லாம் மறைமுகமாவே இருக்குமா ஆமா ஆமா ஐயா உண்மைதான் மறைமுகமா தான் இருந்து ஆமா அப்போ அந்த நாகங்கள் புத்த கெட்டின உடனே அந்த கரையான்கள் அந்த புத்த கெட்டின உடனே இந்த நாகங்கள் போய் மூச்சு விடும் நாகப்புத்துக்குள்ள நாகத்தினுடைய மூச்சுக்கு கரையான்கள் பிளக்குமா பிளக்காத நாகத்தினுடைய மூச்சு தாங்க முடியாம கரையான்கள் எல்லாம் மாண்டு போகும்
பிறகு இந்த நாகங்கள் அதுல போய் குடியிருக்குமா. அதுக்குத்தான் பேரு நாகப்புத்துன்னு பேரு வந்து. ஆமா, அதனாலே நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கன்னியான பெண்கொடியாளுக்கும் 2 பேர்களுக்குமே மாலை மனம் சூடி 12 வருட காலங்கள் கடந்தது. ஒரு வேலைவட்டம் முடிஞ்சு போச்சு, ஒரு வேலைவட்டம் முடிஞ்சு போச்சு. இவ்விதமாக இருக்கும் பொழுது யாரு பாடும் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி வாழ்ந்து வருங்காலத்தில் சுத்திருக்க சுகம் இருக்க சுகம் இருக்கு. அவருக்கு சொத்தையால பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல. அண்ணா பிள்ளை இல்ல கவலை கொண்டு சண்டாளி நாகக்கண்ணி பெருங்கவலை அடைந்தாலே மண்ணா வட்டியில சாதம் போட்டா எனக்கு வாரி உண்ண பிள்ளை இல்ல. மண்ணா கும்பாவில சாதம் போட்டா எனக்கு கூட உண்ண பிள்ளை இல்லை. இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண பிள்ளை இல்ல. என்ன மண்ணா பாவம் செய்தோம் பாவம் செய்தோம் மண்ணா இதுவரைக்கும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல. நாகராஜா ஆண்டிகள் அடித்தோமா அந்த நிறைய ஏசினோமா தாயாருள்ள பிள்ளைகளை இந்த பாதகத்தினாக கண்ணி தலையிலட்டி அடித்தோமா மாதாவில்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டோமா. இந்த எனக்கு பிள்ளை இல்ல முத்து போல கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் சோரலிட்டா ஆறாக கண்ணீரைத்தான் நாக கண்ணீர் அங்கோமெல்லாம் வடிப்பாளோ அப்போ வாடி வெண்ணே நாக கண்ணி வருத்தப்பட வேண்டாம் அம்மா. ஆண்டவனின் அருள் இருந்தா குழந்தவரம் கிடைக்கும் அம்மா. என் நாகக்கண்ணி பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்லிய அப்படி என்னமா உனக்கு பிள்ளை இல்லைன்னா சொல்லு சொல்லு என்ன வரும். என் தம்பி கொஞ்சம் சத்தம் போடாம இருங்கோ. என் தங்கம் இல்ல உண்ணி உண்ணி அவையும் போடுது. அதாவது நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணி சரி நாகக்கண்ணி சொன்னா மன்னவா ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அரண்மனையை கட்டி ஆளுமே. ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா அடுக்கலைக்காது பெண்ணா இருக்கும். அடுக்கலைக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா இல்லையே, இல்ல ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா இல்லையே. அது மட்டும் இல்ல மன்னவா, இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். என்ன சொல்லி ஏசும், என்ன சொல்லி ஏசும்? உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னா அப்படின்னு சொன்னா பிள்ளை இல்லன்னா மலடி மலடிம்பா. ஆமா, அஞ்சாறு பிள்ளைய பத்தி என்ன சொல்லுவா?
பிள்ளை இல்லைன்னா மலடி மலடி மலடிம்பா. ஆமா அதே 5-6 பிள்ளைய பெத்தா கிளடி கிளடிம்பா. ஆமா குழந்தை வந்தானே கரடி ஆயிட்டானே. ஒரே ஆம்பளை பிள்ளையா பெத்தான்னு வச்சுக்கோ பெண்ணடி எத்தவா பெண்ணடி எத்தவாம்பா அப்படிம்பா. ஆமா ஒரே பொட்ட பிள்ளையா பெத்தான்னு வச்சுக்கோ ஆனடி எத்தவாம் ஆனடி எத்தவாம்பா. உலகம் அதானே பேசுது. இந்த உலகம் நரம்பில்லாத நாக்கு எப்படிலாம் பேசுது பாத்தீங்களா? பேசுது என்னமெல்லாம் பேசுது ஐயா. அப்ப சொன்னா என்ன சொன்னா நாகக்கண்ணி சொல்றா மன்னவா மன்னவா எனக்கு பிள்ளை இல்ல சோறதுதான் பிள்ளை இல்ல சோறது எனக்கு புழுவை வாரி உண்டது ஏ மாடத்தி மன்னா புழுவை வாரி உண்டது மன்ன மதலை இல்ல சாதம் அது மதலை இல்ல சாதம் அது மண்ணை வாரி உண்டது பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டா மதலை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு மறையோர்கள் வரவே மாட்டா அப்போ வாடி வண்ணே நாகக்கண்ணி வருத்தப்பட வேண்டாம் அம்மா. ஏ அம்மா நாகக்கண்ணி பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதம்மா. கவலைப்படாதம்மா. உன்கிட்ட ஒரு விவரம் சொல்லுங்க கேளு. என்ன என்ன கோட்டையில பெண் பிறந்தாலும் தலையில என்னைக்கும் போட்ட விதி தப்பாது. தப்பாது தப்பாது. அது உண்மைதானே? ஆமா. ஒரு மனுஷனுக்கு 1000 கொட்டை அரிசி இருக்கும் 1000 மூட்டை நெல் இருக்கும். நெல் இருக்கும். இருந்தாலும் அவன் கேப்பக்குள்ளதான் குடிக்கணும். அவனுக்கு தலைவிதிய தலைவிதி அப்படித்தானே இருக்கு. என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. தலைவிதியை மாத்த யாராலே முடியாது. ஏன் தலைவிதி? எதுக்கு என்ன பூரா சுகர் பிரஷர் இருக்கு. சுகர் இருந்தா இருக்கு பிளஸர் ரோட்ல போகுது. அந்த சுகர் இல்ல அந்த பிரஷர் இல்லனே நோய் வால்பட்டு இருக்காரு. ஓ அப்படி சக்கரை வியாதின்னு சொல்ல அப்பதான் தெரியும். தமிழ்ல சொல்லுங்க சக்கரை வியாதி. அம்மா வாடி வண்ண நாகக்கண்ணி வருத்தப்பட வேண்டாம் அம்மா. பிள்ளை இல்ல கவலை கொண்டு பகவானை நினைக்க போறேன். நாம் பாரத்தவம் செய்ய போறேன். ஏன் நாகக்கண்ணி அம்மா ஈஸ்வரனை நினைக்க போறேன். இனிய தவம் செய்ய போறேன். அம்மா நாகக்கண்ணி நான் தவம் இருந்து வர வரைக்கும் நான் தவம் இருந்து வர வரைக்கும் நாகலோகத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லி நாகராஜ மன்னன் இறைவனை நோக்கி தவம் இருக்க வேணும் என்று அண்ணா ஏத்து மலை இறக்கும் மலை 7 மாலங்காமம் விட்டான். 8வது மலையதில 8வது மலையதில அவ இருந்து தவம் செய்ய போறான். அப்போ 8வது மலையதில்லை இமயமல அடிவாரத்தில் பகவான நினைத்தல்லவோ நாகமுடி ராஜாவோ பாரத்தவம் செய்யுவானா. ஒரு தவம் என்பது ஐம்புலனையும் அடக்கினாத்தான் தவமாகலாம். அப்படி அடக்கி உட்கார்ந்தா தான் தவம் இருக்க முடியும். உங்க எல்லாத்துக்கும் ஒரு விவரம் சொல்லுங்க கேளுங்க. என்னையா விவரம்? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம் தான். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம்னு சொல்லுங்க கேளுங்க. என்ன அர்த்தம்னா ஓரெட்டில் படியாத பாடமும் ஈரட்டில் வளராத வளர்ப்பு 3 24 பாராத மனமும் 4 32 பெறாத குழந்தையும் 5 40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6 48 பேரம்பேத்தி எடுக்காத திரேகமும் 7 56 வயசாயிடுதுன்னா காய் வெட்டிய கட்டிருன்னு காசிக்கு பேர். ஊருக்குள்ள லாந்தப்படாது.
என்ன கண்டவனே ஆச்சி முறைக்கா ஏன் முறைக்கா? எஸ்கேம்மா முறைக்கா எஸ்கேம்மா எதுக்கு? முறைக்காதானே. ஆமா. அதாவது விவரங்கள் இருக்கு. 56 வயசுக்கு மேல காய் வெட்டியை கட்டிட்டு இவன் காசிக்கு போச்சுதானே நினைக்காதீங்க. ஆமா, என்னாச்சு? ஓரட்டில் படியாத பாடம்னா 8 வயசுக்குள்ளலாம் எழுத படிக்க தெரியணும். அந்த ஆனா அவனா ஈனாங்கிற வார்த்தை எழுத படிக்க தெரியணும். ஈரெட்டு 16 வயசு ஆயிடுதுன்னா என்ன செய்யணும்? ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழி திருட்டு மொழிய உருட்டி முழிக்கணும் கண்ணா. அப்படி மூகட்டி 24 வயசுல பாராத மனம், அதுதான் திருமணம். ஆமா, திருமணம். திருமணம் 24 வயசுக்குள்ள கட்டிடணும். காலிய கட்டினா பக்கத்துல பாட்டிய 4 to 32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும். ஒரு குழந்தை குட்டியை பத்தி எடுத்துறணும். ஆமா. 8 40 வயசுல அகம்பொல் சேர்க்கணும். எல்லாரும் கூர்மையா கேளுங்க. என்ன அகம்னா என்ன? 40 வயசுக்குள்ள நாம எவ்வளவு சம்பாத்தியம் எடுத்தோமோ அதுதான் சம்பாத்தியம். 40 வயசுக்கு மேல எவ்வளவுதான் குட்டிக்கரண அடிய அத்தனையும் பறந்து போகுமா? அடிச்சு பறந்து போகுதா? அப்படியாக நாகராஜ மன்னன் பார்த்தான். என்ன செய்தான்? ஆண்டவன் சிவபெருமான நினைத்து ஒரு கும்பம் வைத்து தவம் இருந்தான். தவம் இருந்தான். ஒரு கும்பம் வைத்து தவம் இருந்தான். தவம் இருந்தான். கோபம் கொண்ட நாகராஜன் தவம் இருந்தான். அப்போ கும்பம் அது வைக்கும் போது நாகராஜன் தவம் அதில 12 வருட காலம் பாரத்தவன் செய்து வாரான். 12 வருடத்தில ஒரு மூங்கிலது வளருதையா. ஒரு மூங்கிலது வளர்ந்தல்ல. மூங்கிலது வளர்ந்தல்ல. வானத்துக்கும் பூமி மட்டும் வளர்ந்து மெல்ல நிற்குதையா. ஆனா வானத்துக்கும் பூமி மட்டும் ஒரு மூங்கிலது வளர்ந்திடுமா. மூங்கிலது வளரும் போது 12 வருட காலங்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழ மறக்காமல் உடையவன் புகழ மறக்காம இருந்தானே. இவன் தவம் அவோர தவம் ஆயிடுது. அப்போ என்ன ஆடாத கைலாசோ ஆடிடுமா செந்திடுமா. நடுங்காத கைலா நடுங்காத கைலா என்ன கிடுகிடு நடுங்குதையோ. அப்போ கைலாசம் ஆடும்போது பார்த்தானே சிவபெருமா. வாடாப்ப நாகராஜா பகவானுக்கு சந்தேகம் வந்துட்டு இந்த கைலாசம் கிடுகிடுன்னு ஆடுதே ஏன் ஆடுது? பார்வதி கேட்டா இறைவா இந்த கைலாசம் ஆட காரணம் என்ன? அம்மா இமயமல அடிவாரத்துல நாகராஜன் என்ற ஒரு ஆண் நாகம் பிள்ளை இளைந்தவன் இருக்கான். அவனுடைய தவ வல்லமையாலதான் இப்படி ஆடுது. அப்படியா? நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை கொடுக்கணும். பிள்ளை கொடுக்கணும்னா அவன் தலையெழுத்த பார்க்கணும். உலகத்துல ஓரறிவு படைத்த புல் பூண்டு தாவரத்துல இருந்து 6 அறிவு படைத்த மானிட மனுக்கள் முதற்கொண்டு எல்லாருடைய தலையெழுத்து யார்கிட்ட இருக்கு? சித்திரபுத்திர நயினார் கையில இருக்கு. அதனா சித்திரபுத்திர நயினார் ஐத்தா சித்திரபுத்திர நயினார் ஐத்தா சிவபெருமான் வரவழைத்தா. வாருமையா நயினாரே
வாரும் ஐயா நைனா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு நாகராஜனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும் ஏடுகளை பிரட்டி பாரும் சொல்ல நாகராஜ ஏடுகளை பிரட்டினா சரி 7வது ஏடு கழித்து 8வது ஏடு நாகராஜன் ஏடு ஆமா நாகராஜ மன்னன் போன பிறவியில வேடவ குலத்துல சரி நல்லா கேளுங்க வேடவர் குலம்னா என்ன என்ன வேட்டையாடுவாங்க பாத்தீங்களா ஆமா அந்த வேடவர் குலத்துல பிறந்து வேட்டையாட போயிருக்கான் சரி அப்போ ஒரு நிறை மாத்த சூழ்மான் ஆமா துள்ளி 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 குதிச்சிருக்கு ஓடுது துள்ளி துள்ளி ஓடுது அப்ப நிறை மாத்த சூழ்மான் துள்ளி துள்ளி குதிச்சுத ஆமா குதிக்கும் போது என்னாச்சு என்ன ஆச்சு என்னய்யா அந்த நிறை மாத்த சூழ்மான் துள்ளி துள்ளி குதிக்கும் போது ஆமா இவன் நினைச்சான் வேட்டையாடுறவன் மானு நல்ல குண்டு குண்டுன்னு இருக்க ஆமா நல்ல மப்பும் கொப்புமா இருக்குல்ல இந்த மானை இப்பமே நம்ம வேட்டையாடிடணும் ஆடின வேட்டை ஆடணும் அப்போ செனமானும் பார்க்கலையே செனமானும் பார்க்கல அத அம்பு எய்து கொண்டு போட்டான் அவ அம்பு எய்து ஆனா செனமான கொன்னதால 7 ஜென்மத்துக்கும் குழந்தை வரம் கிடையாது இவ்விதமாக இருக்கும் பொழுது பாடும் நாமளே ஆதமாத்த சூழ்மான கொன்ன தோஷம் பிள்ளை இல்லை ஐயோ பிள்ளை இல்லையே சக்திக்கும் சிவனுக்கும் போராட்டம் ரொம்ப போராட்டம் நடக்கு பார்வதி சொல்லுதார் கண்டிப்பா போய் நாகராஜனுக்கு போய் வரம் கொடுக்கணும் பகவான் சொன்னாரு கொடுக்க வேண்டாங்க நாகராஜனுக்கு தான் பிள்ளை இல்ல இல்ல நாகக்கண்ணியுடைய தலையெழுத்த பாரும் பாப்பமா பாக்கணும்ல நாகக்கண்ணியானவா போன பிறவியில வேடவ குலத்திலே மருத்துவமா பிறந்தா என்ன செஞ்சா மருத்துவம்னா பிரசவம் பாப்பா இல்லையா ஆமா மருத்துவச்சியா பிறந்து பிறந்து அண்ணா பிரசவம் அது பார்க்கும்போது பிரசவம் அது பார்க்கும்போது ஆண் குழந்தை பிறந்துதான் கொப்பு வளருப்பாள் குளிப்பாட்டி பாப்பாள் பெண் குழந்தை பிறந்துதானா பிறந்துதான் அவ குதவளையா இருப்பாள் அப்போம் பார்த்தாரே ஈஸ்வரனும் பார்த்தாரே ஈஸ்வரனும் என்ன சொல்லுவார் ஆஹா அப்ப உடனே ஈஸ்வரன் பார்த்தா அம்மா என்ன என்ன நாகக்கண்ணி வேடவ குலத்திலே மருத்துவமா பிறந்து சரி 5-6 பெண் குழந்தைகளை கொண்டு இருக்கா ஆமா ஆயுசுக்கும் பிள்ளை இல்ல இல்ல இல்லையே பிள்ளை கொடுக்க முடியாதுன்னு பகவான் சொன்னார் சொன்னார் சக்தி பகவான் கிட்ட சண்டைக்கு நிக்கா ஆமா நீர் கண்டிப்பா குழந்தை வரம் கொடுத்தே ஆகணும் ஆகணும் சொன்னார் அப்ப பார்த்தா உன் விதியை மாத்த முடியாது முடியாது அப்ப சொன்னா சாமி என்ன நீர் குழந்தை வரம் கொடுக்கலையா ஆனா என்ன அதே நாகராஜன் நாகக்கண்ணியுடைய திருவயத்துல நானே போய் குழந்தையாக பிறப்பேன் சரி நானே குழந்தையாக பிறப்பேன் என்ன அப்படின்னா ஆமா இறைவன் சொன்னார் என்ன சொன்னார் நீ அவ கருவுல உருவாகி பிறக்கணும்னு நினைக்காத நினைக்காத அவ கருவுல உருவாகி நீ பிறக்க முடியாது சரி ஒரு அமிர்த கலசத்தை தார சரி 8 அமிர்த கலசத்தை கொடுத்து 8 அமிர்த கலசத்தையும் 48 நாள் மண்டலங்களாக நீ அடை காக்கணும் சரி ஐயா 48வது நாளையில என்ன செய்யணும் நல்ல வெள்ளிக்கிழமையில கரெக்டா சாமம் 12 மணிக்கு 8 கலசத்தில் வந்த அட்டகாளிகள் வந்து பிறப்பாப்போ அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். அப்ப ஆண்டவன் சொல்லும்போது சுவாமி அமிர்த கலசத்துல ஒரு சக்தியுடைய சொருவத்தை அடைக்கணுமே சொல்லுமே, நான் எப்படி அடைக்க அப்படி கேளு. நாகராஜனுடைய தவத்துல ஒரு முனி மூங்கில் வளர்ந்திருக்கு. இப்பமே நீ போ, அந்த மூங்கில்ல பூவும் தண்ணீரும் தெளித்து பொறும்புறம்பால் தட்டு தட்டு மூங்கில் வெடிக்கும். அதுல ஒரு பெண் பிறப்பா. அந்த சொருவத்தை 8 கலசத்திலே அடைச்சு கொடுனா. அப்பம் பார்த்தால பார்வதி, பார்த்தாலே பார்வதி எங்கே எங்கே வாரா நாகலோகம் தன்னதியில் இமயமலாடி வாரத்தில் நாகராஜன் தவசிம்பக்கம் தவசிம்பக்கம்
அங்க வாராளே பார்வதியா பார்வதியா அப்போ வந்தது ஒரு பார்வதி பார்க்கும்போது மூங்கில் அழகான மூங்கில் வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்திருக்குல்ல அப்ப அந்த முனி மூங்கில் பக்கத்துல வந்தால் பூவும் தண்ணீரும் தெளித்து பொறுப்பிரம்பால் தட்டுதான் அப்ப என்ன ஆச்சு அந்த முனி மூங்கிலது வெடி குதையா முனி மூங்கிலது வெடி குதையா ஏ வெடி குதையா அதுல சடையோடு ஒரு முனி பிறந்தா ஏ ஓடியா நேரம் ஆகுது அம்மா வீர பல்லும் விரிசடையோ ஏ வீர பல்லாம் விரிசடையா தாயான சடையம்மாளோ ஆங்கார சுருவத்தில ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ ஒரு குலவ அவளுக்கு பொன்னான மணி குலவ ஏ சடையம்மா ஓடியா ஆட்டா அம்மா சடை குழுங்க முடி குழுங்க உனக்கு தாவடங்கள் மிண்ட செய்ய ஏ உச்சியில விழுந்த சட ஏ சடையம்மாள உனக்கு உலகம் எல்லாம் நீராட ஏ ஓடியா அம்மா நேரம் ஆகுது ஏமா கொலை போடுவே தாயி போடு உனக்கு வடக்கே வந்து விழுந்த சட அம்பிகையே சடையம்மாள வடகடலும் அம்மா நீராட உனக்கு தெற்கே வந்து விழுந்த சட ஏ சடையம்மாள உனக்கு தெங்கடலும் விழுந்த சட ஓடியா சடையம்மா அம்மா குலவ சத்தம் காதில் கேட்டா ஆங்கார சுருவத்தில மேக்கே வந்து விழுந்த சட ஏ சடையம்மாள உனக்கும் மேல்கடலோ நீராடு ஏ குலவாடு போடு ஏ அம்பிகையே சடையம்மாள உனக்கு எரிக்கும் கண்ணா சிவந்த மூவம் முட்டை போல கண்ணழகா உனக்கு முழம்பு போல பல்வருச ஆங்கார சுருவத்திலே சடையம்மாளு ஆதாளியே போடுவாரா அம்மா கும்பத்தில பிறந்தவளா கோபம் கொண்ட சடையம்மாள கும்பம் வந்து பிறக்கும் போது ஏ சடைமுனியா அவ கூட வந்து பிறந்திருக்கா பிறந்த போது அப்போ அங்கார சுருவக்காரி அம்மா சடையம்மா உனக்கு நேரம் இருக்கு அம்மா இந்த சடையம்மாளுடைய சொருவத்தை 8 அமிர்த கலசத்திலையும் அடைத்து நாகராஜன் கையில கொடுத்தா சரி
நாகராஜனை வாங்கி கொண்டு வந்தான். ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன என்ன 48 நாள் ஒரு மண்டலம்னு சொன்னாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம். எதுக்குண்ணே 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்ல காரணம் என்ன? காரணம் என்ன ஐயா? ராசி 12, நட்சத்திரம் 27, நவக்கிரகம் 9. இது மூணையும் கூட்டி பாருங்க 48 வரும். கரெக்டா வருது. 48 நாளுக்களாக அந்த அமிர்த கலசத்தை அடகாத்தான். ஆமா ஐயா. நாகராஜனும் நாகக்கண்ணியும். 48வது நாளையில பங்குனி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை கரெக்டா மணி 10:30 இருக்கும். என் அண்ணன் அந்த 8 கலசம் அதுவும் வெடிக்குதையா. முதலாவது கலசத்தில முனி நல்ல சொருவத்தில அம்மா சடமுனி அம்மா பிறந்திருக்கா. அம்மா 2வது கலசத்தில ஈஸ்வரி அம்மா வந்து பிறந்திருக்கா. 3வது கலசத்தில அம்மா கலசத்தில எங்க முக்கூடாதி வந்து பிறந்திருக்கா. ஓடியா யாரா நேரம் ஆகுது. அம்மா 3 முகத்தோட பிறந்த வேளா. 3வது கலசத்தில முக்கூடாதி வந்து பிறப்பாளா. 4வது கலசத்தில நாகம்மாளும் பிறப்பாளா. 5வது கலசத்திலை அம்பிகை தங்கம்மாளும் பிறப்பாளோ. அம்மா 6வது கலசத்தில சந்தன மாறி வந்து பிறந்திருக்கா. 7வது கலசத்தில வடக்கு செல்லி வந்து பிறந்திருக்கா. 8வது கலசத்திலை அம்மா உச்சினி மகாளி பிறந்திருக்கா. இவ்விதமாக இருக்கும் பொழுது அம்மா வாரால எங்க அம்பிகை அசடையம்மாளோ சந்தேன முகமலகி செவ்வாது வாசக்காரி பட்டுக்காரி பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி காப்பமிட்ட கணையம் விட்டா தாயான சடமுனியோ கண்டசர மாலை கொண்டா. காசி என்ற தலத்திலே தீர்த்தமாடி பூலோக தேசத்துக்கு அம்பிகை சடையம்மாள் வந்து கொண்டிருக்கிறார்.